Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான நைலான் ஜவ்வரிசி வச்சு செஞ்சுருக்கிற ஒரு ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு உப்புமா ரெசிபி தாங்க. இது உப்புமான்னு சொன்னேன்னு ஐயோ அப்படின்னு தெரிச்சு ஓடுவானாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அருமையான ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த ஜவ்வரிசி உப்புமாவுக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஜவ்வரிசி உப்புமா செய்கிறதுக்கு நைலான் ஜவ்வரிசி இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. இது 2 கப்பு சேர்த்துக்க போகிறேங்க. 2 கப்பு நைலான் ஜவ்வரிசி சேர்த்தாச்சு. இந்த ஜவ்வரிசியில் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. இதில் நிறைய அழுக்கு இருக்கும். நல்லா அழுக்கு போக இதை நல்லா நம்ம 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஜவ்வரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ இந்த நைலான் ஜவ்வரிசியை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு வச்சிடலாங்க. தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம தண்ணியில் ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முத்தா நல்லா அழகாக ஊறி இருக்குது பாருங்கள். இப்படி எடுக்கும்போதே நமக்கு நல்லா வரும். என்ன பண்ணுறோன்னா நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுடைய ஜவ்வரிசி உப்புமா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது 2 கப்பு ஜவ்வரிசி எடுத்தால் கிட்டத்தட்ட அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேங்க பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா அலசிட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாசிப்பருப்பை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலியில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றியும் செய்யலாம், நெய் ஊற்றி செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும். 3 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்தாச்சு. கடுகு அரை ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் பச்சை மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இப்படி தண்ணியில் ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபனுங்க இது. கீழே கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் நமக்கு இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு வரும். இப்போ அப்படியே கலந்து விட்டுக்கணுங்க. நல்லா டக்குன்னு கலந்துக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கலந்துட்டு இருக்கும்போதே இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா முத்தாக மாறுறது நமக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இதை நம்ம இதை கலந்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா பார்த்திங்களா, இந்த மாதிரி முத்தாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் முதல்ல உப்பு சேர்த்துட்டேன், நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நான் அதுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. கடைசியாக தேங்காய் துருவல் 2 கைப்பிடிக்கு எடுத்துருக்கேங்க, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்படி கலந்து விடும்போது இப்போ நல்லா பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடும் பாருங்கள். பாசிப்பருப்பு சேர்க்கும் போது கூட ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்தோம்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக அழகாக வரும் பார்க்குறதுக்கே. எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இதை பால் உப்புமான்னு சொல்லுவாங்க. குட்டி பாலாக அழகாக இருக்கிறதுனால இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி உப்புமா பாசிப்பருப்போடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக தயாரிடுச்சு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் ரொம்ப ஆசையாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி உப்புமா ரெடி. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச இந்த பால் உப்புமான்னு சொல்கிற இந்த ஜவ்வரிசி உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.